கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா பொன்னை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றது. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக வெளியேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். நம் விசுவாசத்தின் பரீட்சையானது கர்த்தராக இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு புகழ்ச்சியையும் கனத்தையும் மகிமையையும் கொண்டு வரும். நாம் ஒரு விசுவாசத்தின் பரீட்சையை சந்திக்கும் போது அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ண வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய யாக்கோபு கூறுகிறார். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும் போது நாம் சத்தியத்துக்காக நிற்பது நிமித்தம் நமக்கு உபத்திரவங்கள் சிறுமைப்படுத்தப்படுதல்கள் போன்றவை வரக்கூடும். ஆயினும் அச்சோதனைகள் முடிவாக கிறிஸ்துவின் நாளில் நமக்கு புகழ்ச்சியும் கனத்தையும் மகிமையும் கொண்டு வருவதால் நாம் சோதனைகளினூடாக செல்லும் போதே அவற்றில் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் அக்கினி சூளையினுள் தூக்கி எறியப்பட்டனர். அது ஒரு விசுவாச பரீட்சையாக இருந்தது. அதன் முடிவில் அவர்கள் மகத்தான வெற்றியுடன் வெளியே வந்தபோது அவர்களை அழிக்கும்படி பிரயாசப்பட்ட அதே ராஜாவினால் தேவனுடைய நாமம் உண்மையாகவே புகழப்பட்டு கனப்படுத்தப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்டது. அவர்களும் அச்சோதனையின் முடிவில் உயர்த்தப்பட்டு கனப்படுத்தப்பட்டனர். தானியேலின் விஷயத்திலும் அவன் சிங்கங்களின் கெபியில் தூக்கி எறியப்பட்ட போது சம்பவித்ததும் இதுவே. நம்மை பொறுத்த விஷயங்களில் இது உண்மையே. நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சை நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையுமாக மாறுவது நம்மை பொறுத்ததே ஆகும். நம்முடைய விசுவாசம் நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்பட வேண்டுமாயின் நாம் சகலத்தையும் சகித்துக் கொள்வதோடு நம்முடைய முகத்தை கற்பாறை போல் ஆக்கிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய விசுவாசம் பொன்னை பார்க்கிலும் வெளியேற பெற்றது. அப்படியே நீங்களும் கூட வெளியேற பெற்றவர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.